ஈரான் தலைநகர் டெஹ்ரானை விட்டு உடனடியாக வெளியேறும்படி இந்தியாவும் அமெரிக்காவும் குடிமக்களுக்கு அறிவுறுத்தல். வாகனங்களில் சாறை சாறையாக வெளியேறும் மக்கள். G7 உச்சி மாநாட்டில் இருந்து ட்ரம்ப் பாதியில் வெளியேறியதால் அதிகரித்த பரபரப்பு. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் முப்பரிமாண மாதிரி வீடியோவை வெளியிட்ட நிர்வாகம். சட்டமன்ற தேர்தலுக்கான கற்பனை காட்சிகளா என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். சிறுவன் கடத்தல் வழக்கில் ADGP ஜெயராமை தொடர்ந்து மேலும் பல காவலர்கள் சிக்குவார்கள் என தகவல். MLA ஜெகன்மூர்த்தியிடம் துருவி விசாரணை. தக் லைஃப் திரைப்படத்தை கர்நாடகாவில் வெளியிட தடை விதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் உத்தரவு. கமலஹாசனை மன்னிப்பு கேட்க வேண்டும் என சொல்வதுதான் உயர்நீதிமன்றத்தின் வேலையா எனவும் கண்டனம். அதிமுக முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதனின் மகன் ராஜா கைது. சொந்த சகோதரியிடம் 17 கோடி ரூபாய் மோசடி செய்த புகாரில் காவல்துறை நடவடிக்கை. இந்திய நிலப்பரப்பில் ஒரே நாளில் உருவான 2 காற்றழுத்த தாழ்வு பகுதிகள். நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு.